ஓபிஎஸ்க்கு ஆதரவாக முன்னாள் மாஜிக்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலேயே ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார். தற்போது ஆதரவுகள் என்பது குறைந்து கொண்டே போகிறது, அதுவும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மற்றபடி அதிமுக இருக்கக்கூடிய ஒற்றை தலைமை பிரச்சனை வர்றதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக 2026 வரைக்கும் ஓபிஎஸ் தான் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போ அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் எல்லாம் காலி செய்துவிட்டு பொதுச் செயலாளர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து விட்டார். அப்படி அமர்ந்த பின்புமே பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஏன் எம்எல்ஏ பதவி இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பறிக்கும். அதே போல ஓபிஎஸ்க்கு மிக ஆதரவாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கத்துடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் ஏன் எடப்பாடி இன்றளவுமே பறிக்கல அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. இப்ப அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் டிடி தினகரனை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தனி கொடி, அதே போல நமது பாஜக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுவரைக்கும் தனி கட்சி தனி கொடி எதுவுமே ஆரம்பிக்க கிடையாது. முதல் விஷயம். அடுத்தபடியாக ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராமநாதபுரம் தொகுதியிலே சுயேட்சையான சின்னத்திலே போட்டி போட்டார். அப்ப அதை வைத்து ஓபிஎஸ் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை காலி செய்து விட முடியுமா அப்படின்னு பார்த்தா காலி செய்து விட முடியும். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை இதுவரைக்கும் எடுக்கலையா அப்படின்னு பார்த்தா எடுத்திருக்கிறார். அதாவது வைத்திலிங்கத்துடைய எம்எல்ஏ பொறுப்பையும் ஓபிஎஸ் உடைய எம்எல்ஏ பொறுப்பையும் இருவரையுமே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ பொறுப்புகளை கண்டிப்பாக காலி செய்தாக வேண்டும், அதாவது கட்சி தாவல் சட்டத்தின் மூலம் காலி செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு முயற்சிகள் எடுத்தது. ஆனால் அதற்கு அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் மாஜிக்கள் எடப்பாடி பழனிசாமிகளுக்கு எதிராக இருந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் உடைய எம்எல்ஏ பொறுப்பையும் நாம் நீக்கி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுதாபங்கள் நிறைய வந்துவிடும். அனுதாப ஓட்டுகள், அனுதாப ஆதரவுகள் நிறைய வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை நாம் நீக்கிவிட்டோம், மறுபடியும் ஓபிஎஸ் உடைய எம்எல்ஏ பொறுப்பையும் வைத்திலிங்கத்துடைய பொறுப்புகளையும் நாம் நீக்கிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று அதிகரிக்கக்கூடும், அதாவது உயரக்கூடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் எடப்பாடி பழனிசாமி விட்டிருப்பதாக தகவல் சொல்றாங்க. இன்னொரு புறத்திலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய எம்எல்ஏ பதவிகளை பறிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி 2 முறை முயற்சி செய்திருக்கிறார். அதற்கு தடையாக அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் மாஜிக்களே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் மாஜிக்கள் இருந்ததன் காரணமாகவும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அந்த மாஜிக்கள் செயல்பட ஆரம்பித்து விடுவார்களோ அப்படிங்கிற பயத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் மற்றும் வைத்திலிங்கத்துடைய எம்எல்ஏ பொறுப்புகளை இதுவரைக்கும் பறிக்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லி. இப்போ ஒரு கட்சியில் இன்னும் ஒரு எம்எல்ஏ ஒரு நபர் ஜெயிக்கிறார் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்பு அவர் வேறு ஒரு கட்சிக்கு போய்விட்டார் அப்படின்னா கட்சி தாவல் சட்டத்தின் மூலம் அந்த பதவியை பறிப்பதற்கு எந்த கட்சியில் ஜெயித்தாரோ அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை மட்டும் செய்யாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எதுவும் நடக்க போகிறதா அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.